Hello friends and subscribers. Welcome to Tamil Well YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட 16வது மேட்ச். சோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எந்த பிரைம் இது மாதிரிலாம் பண்றதுல நண்பா நம்ம ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம நேமை பயன்படுத்தி பிரைம் இது மாதிரி பண்ணி ஃபேக்கான சேனல்ஸ் அவங்கலாம் அப்படி போய் நம்பிடாதீங்க. நம்ம தமிழ் பெல் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா மீன்ஸ் நான் என்ன டீம் போறோம் அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்க டீம்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இதோட கான்செப்ட். நம்ம யாருக்கும் எந்த பிரைமும் இது வரைக்கும் நம்ம பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டோம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா நம்மளோட சரியான சேனலை வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுரும். அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப். ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக்கும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் இதுல வந்து மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ அதுல நீங்க அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு உங்களால இன்னும் ஒரு கான்டெஸ்ட் கட்டிக்க முடியும். அதுலயும் உங்களால ஏர்ன் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல TDS அண்ட் GST ரெண்டுமே வந்து பிடிக்கிறதுல இன்ஸ்டன்ட் விட்ராவல் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 6th மார்ச் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த லக்னோவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய டார்கெட்டே வந்து அடிச்சாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ல கொலாப்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்க போகுது, யூஸ்வலாவே இந்த வென்யூல கொஞ்சம் ஒரு 145 ரன்னுக்கு மேல அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ பேட்டிங்க்கு கொஞ்சம் இன்சில் சஜஸ்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் டர்ன் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸோட ரோல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பெருசா டியூ ஃபேக்டர்லாம் இல்ல. ஸோ இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரெண்டு டீமோட ஹெட் டு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் 6 முறை ஹெட் டு மோதி இருக்காங்க. அதுல வந்து யூபி வந்து 2 முறையும் மும்பை உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 முறையும் பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் தான். ரீசெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல இந்த வென்யூல 131 தான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருக்கு. உமன்ஸ் T20 பொறுத்த வரைக்கும் 51 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 31 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. 20 விக்கெட் தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கடைசி 5 T20ல உமன்ஸ் மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ யாஸ்டிகா பட்டியா அண்ட் ஹைலி மேத்யூஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. யாஸ்டிகா பட்டியா தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. நட்ஷூர் பிரவுன், ஹர்மன்பிரீத் கவர், அமிலியா கேர், அமன்ஜோத் கவர், ஷஜனா, கமிலினி, சன்ஸ்கிருதி குப்தா, சுமன் இஸ்மாயில், ஜே கலிட்டா. ஸோ இது வந்து மும்பை உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் யூபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரண் நாவீர் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜார்ஜ் அவுல், வி தினேஷ், தீப்தி சர்மா, எஸ் ஷராவத், ஷெனில் ஹென்ரி, உமா ஷெட்டி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், எகில்ஸ்டன், ஜி சுல்தானா அண்ட் கர்நாடிக் கவுட். ஸோ இது வந்து யூபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் என்னன்னு ஓவராலா நம்ம பார்த்துட்டு தென் ஆப்ஷன் சைஸ் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரண் நாவீர் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல கிரண் நாவீர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க கொஞ்சம் ஏர்லியரா விக்கெட் விட்டுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன்ஸை வந்து அதிகமா அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பாலுமே அக்ரெசிவ் இன்டென்ட்டோட போறப்ப கொஞ்சம் ஏர்லியராவே விக்கெட்டை வந்து விடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா 25 ரன்ஸ்க்கு மேல வரைக்கும் அவங்க அடிப்பதற்கு சான்ஸ் இருக்கும். மேபி ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு கூட கிரண் நாகூருக்கு வந்து இருக்கும். ஸோ கிரேஸ் ஹாரிஸ் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் அவங்க இருக்கு. பட் லாஸ்ட் தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து ஓவர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போது. பவுலிங்ல வந்து அவங்க பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கே வந்து இருக்கும். பவுல் பண்ணாங்கன்னா மெஜாரிட்டியான ஓவர் 3 ஓவருக்கு மேல பவுல் பண்றதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. மினிமம் 2 ஓவர் மேபி பவுல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். அதை பத்தி நான் மும்பை உமன்ஸை பத்தி சொல்றப்ப நான் அதை சொல்றேன். பட் கிரேஸ் ஹாரிஸ்க்கு வந்து மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் தான் அவங்களுக்கு இருக்க போது.
இன்னிங்ஸை ஓப்பன் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். ஸோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் வைஸ் நிறைய இருக்குங்க. ஸோ கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிறப்போ ஒரு 12 பால் போட போறாங்க. ஒரே ஒரு நல்ல பால் இல்லை அப்படின்னா அது இந்த 12 பால்ல ஏதாவது ஒரு தவறான ஷாட் ஆப்னண்ட் ஆடிட்டாங்கனாவே போதுமான ஒரு விக்கெட் கிடைச்சிடும். சரிங்க, அவங்களுக்கான ஆப்ஷன் சொல்றேன். ஸோ ஒரு விக்கெட் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல தான் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. தென் பேட்டிங் டாப் ஆர்டர்ல அதுவும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றதுனால அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி ஒரு 20 to 25 ரன் குயிக்கா ஆடுவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவங்களோட ஓவர்ஸ் வந்து 4 ஓவருமே போல் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு யோசிக்கலாம். இந்த மேட்ச் அந்த 2 ஓவருமே அவங்க போல் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்ஸ்லாம் இருக்கு. நம்ம அதை சொல்றேன். ஸோ ஜார்ஜ் ஏவல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவில் அவங்க விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்பவுமே வந்து கிரேஸ் ஹாரிஸை ஒரு டவுன் கீழே இறக்கியோ இல்லை செகண்ட் டவுன்ல மிடில் ஆர்டருக்கு கொண்டு வந்து வச்சாங்கன்னா ஜார்ஜ் ஏவல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வச்சாங்கன்னா மேபி அவங்களோட பேட்டிங்ல இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வருவதற்கு சான்ஸ் இருக்கும். பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஜார்ஜ் ஏவலை பொறுத்த வரைக்கும். அது இல்லாம அவங்க ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் வேற. கிரேஸ் ஹாரிஸும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். கிரேஸ் ஹாரிஸ்க்கே பவுல் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாகுது. அப்படிங்கிறப்போ ஜார்ஜ் ஏவல் பவுல் பண்ணுவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஜார்ஜ் ஏவலை பொறுத்த வரைக்கும். தினேஷ் அவங்களோட பேட்டிங்ல இருந்து ஒரு 10 to 15 ரன் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் தான். ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. தீப்தி சர்மா அவங்களோட பொட்டன்சியல் இன்னும் வரலங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே வரல. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், ரொம்ப டேலண்டட் பர்சன் நமக்கு நல்லாவே தெரியும். பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. அதை மல்டிபிள் ஆக்குறதுக்கான வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டு இருக்காங்க. பெருசா எடுக்கிறது இல்லை. 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து பேட்டிங் சப்போஸ் பவுலிங்ல தான் இல்லைன்னா பேட்டிங்லயுமே அது பெருசா கான்ட்ரிபியூட் வர மாட்டேங்குது. இந்த சீசன் அவங்களுக்கு ரொம்ப போர் சீசனா தான் இருக்கு. ஆனா ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாங்க. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு 10 ரன் வரைக்கும் அடிச்சிடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மேட்ச் அவங்களுக்கான காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு குவாலிட்டியான டீம் அகைன்ஸ்ட் அவங்க பிளே பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ தீப்தி சர்மா கண்டிப்பா ஒரு பக்கம் நின்னுக்குவாங்க. பேட்டிங்ல 20 ரன்ஸ்க்கு மேல அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 4 ஓவர்ல மேபி செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மினிமம் 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. தென் போத் திங்ஸ்மே அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஷெராவட் பேட்ல இருந்து 10 to 15 ரன் அப்படிங்கிறப்போ ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஷெனல் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ட். கடைசி போத் இன்னிங்ஸ்லயுமே கடைசி 4 ஓவர்ல வந்து அந்த குயிக்கா 20 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. தென் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றப்போ 1 விக்கெட் எடுப்பாங்க. செகண்டா பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்ஸ் இருக்கும். இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்மே அவங்க இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான பிக்ஸ் ஆப்ஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க. யூஸ்வலா அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அவங்களோட இதை வச்சு பாக்குறப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உமா சேத்ரி விக்கெட் கீப்பர், ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்க இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ உமா சேத்ரி அது இல்லாம பேட்டிங்ல வந்து பெருசா ஆட முடியும். ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு இல்ல. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேட்டிங்ல வந்தா மேபி ஒரு 10 ரன் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். எக்கில்ஸ்டன் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடியவங்க. தன் பேட்டிங்ல உமா சேத்ரிக்கு முன்னாடியே கூட சம்டைம்ஸ் ஆட வச்சிருவாங்க. 20 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. 4 ஓவர்ல 2 ஓவர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா. சுல்தானா இதை தாங்க சொல்ல வந்தேன். சுல்தானாவுக்கு லாஸ்ட் மேட்ச் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வினோ அப்படின்ட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அவங்களுக்கு ஓவரே கொடுக்கல. ஸோ நம்ம ஒரு ஃபேண்டசியா யோசிச்சோம் அப்படின்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு கொடுப்பதற்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆப்போனன்ட் டீம்ல லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது? பீத் மூனி ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவங்க ரொம்ப நேரம் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது உங்களை கொண்டு வர வேணாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து மேபி அவங்க டீமுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆஃப் பிரேக் பவுலரான கிரேஸ் ஹாரிஸ்க்கு அதிகப்படியான ஓவர்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாஸ்டிகா பாட்டியாவை தவிர மீதி எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ். சஜனா வரைக்கும் கமிலினி மட்டும் தான் லெஃப்ட், சஜனா வரைக்குமே ரைட், எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ். அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? இந்த மேட்ச் கிரேஸ் ஹாரிஸோட ஃபேண்டசி வேல்யூ பவுலிங்ல கொஞ்சம் கம்மி ஆகும். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஜாஸ்டிகா பாட்டியா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஓவர் கொடுத்துருப்பாங்க, 1 or 2 ஓவர் கொடுப்பாங்க. அப்போ சுல்தானா தான் இந்த மேட்ச் உங்களுடைய ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. மோர் ஓவர் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 3 ஓவர் கூட அவங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பெருசா கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸை கன்சிடர் பண்றப்போ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சுல்தானா உங்க டீமோட ஒரு பிக் டிஃபரன்சியல் கிராண்ட் லீக் பிக்கா இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ் ஒரு மல்டிபிள் டீம்ஸ் ஒரு 10 டீம் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் இருக்கு சொல்றேன். மோஸ்ட்லி அவங்க செகண்டா பவுல் பண்ணும்போது ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்டா வந்து அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 6 பேர், இந்த 6 பேர்லயே டீம் முடிஞ்சு போயிருதுங்க.
6 பேருமே எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. கிட்டத்தட்ட யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர், டபுள் ஆப்ஷன்ஸ் ஒன்னு. ரெண்டாவது ஹைலி மேட்சஸ் நட் சிவர் ப்ரௌன் 4 ஓவருமே போல் பண்ணக்கூடியவங்க. தென் பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வரவங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட், பேட்டிங் செகண்டரா நீங்க 50-50 ஆப்ஷன் மேட்ச் ஆன் மேட்ச் அதான் நடந்துட்டு இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் பண்ணிக்கோங்க, பேட்டிங் செகண்டரா அவங்கள நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற கான்செப்ட். அமிலியா கேர் 4 ஓவருமே போல் பண்றாங்க, பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன்ஸ் அடிக்கிறாங்க. தென் அமன்ஜித் கவுர் டெத் ஓவர்ஸ்ல போல் கொடுக்குறாங்க. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் போலிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்டத்தட்ட இந்த டாப் 6 பேருமே அந்த டீம் பவுலிங் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹைலி மெஜஸ் 4, சிவர் 4, அமிலியா கேர் 4, 12 ஓவர் ஆயிடுது. அமன்ஜித் கவுர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா 3 ஓவர். தென் சுமன் இஸ்மாயில் 4 ஓவர், கிட்டத்தட்ட 19 ஓவர் இங்கேயே முடிஞ்சிருதுங்க. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல பெருசா நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. ஸோ இதுல நம்ம டிஃபரன்ஸ் தான் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கலிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அமன்ஜித் கவுருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு டெத் ஓவர்ஸ்க்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ டெத் ஓவர்ஸ்ல வந்து 6 to 6 போல் பண்ணக்கூடியவங்க, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் போடக்கூடியவங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அமன்ஜித் கவுர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல வந்துடுறாங்க. அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்டா போல் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த கலிட்டாவுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாங்க. செகண்டா போல் பண்ணும்போது அமன்ஜித் கவுருக்கு வந்து 2 ஓவரை கொடுத்துட்டு மீதி இருக்க 2 ஓவரை இந்த கலிட்டாவுக்கு கொடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். இந்த மேட்ச் உங்களோட டீமோட செகண்டா போல் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா, அப்படி இல்லைனாலுமே இந்த மேட்சோட ஒரு டிஃபரன்ஷியல் பிக்ஸ்ல நம்ம சுல்தானாவும் கலிட்டா இந்த 2 பேருக்குமே நீங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல மும்பை மேபி ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க, செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா அந்த கலிட்டாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி சுல்தானாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க, செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா சுல்தானாவுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ஸ் வைஸ் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அமன்ஜித் கவுருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். போத் இன்னிங்ஸ்மே சுமன் இஸ்மாயில் இம்பார்ட்டன்ட், அவங்களோட 4 ஓவருமே போல் பண்ணிடுறாங்க. தென் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த லாங் ஆன் லாங் ஆஃப் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. மேட்ச் அண்ட் மேட்ச் சொல்றது தான் அவங்களுக்கு வந்து ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் தான். இதுல யாஸ்டிகா பாட்டியா டோட்டலி ஃபார்ம் மோடு தான். ஆனா வேற வழி இல்லையே, டாப் ஆர்டர்ல வராங்க. ஒரு 15 ரன் அடிச்சிட்டாங்கன்னா போதும், விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஹைலி மேத்யூஸ், நட் சிவர் ப்ரௌன் இந்த 2 பேர்த்துல இவங்க 2 பேர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 95% அப்படிதான் வருவாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல, கிராண்ட் லீக்ஸ்லயுமே 60% அப்படிதான் வருவாங்க. என்ன அப்படியே இன்டர்சேஞ்சில் இருக்கும். ஒன்னு நட் சிவர் ப்ரௌன் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், இல்லைன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன், நட் சிவர் ப்ரௌன் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு அதுதான் பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஹர்மன்பிரீத் கவுர் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க, பேட்டிங் செகண்டா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த 7 பேரும் டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிக். லைக் யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட் சிவர் ப்ரௌன், அமிலியா கேர், சின்னல் ஹென்ரி அண்ட் தீப்தி சர்மா இந்த 6 பேரும் கிட்டத்தட்ட ஓகே. கிரேஸ் ஹாரிஸ்க்கு மேபி யாஸ்டிகா பாட்டியா இருக்கிற வரைக்கும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுத்து பார்ப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. பவர் பிளேல வந்துடுறாங்க. தென் லாங் ஃபீல்டிங் பொசிஷன் 2 ஓவர் அப்படிங்கிறப்ப இவங்க டபுள் ஆப்ஷன்ஸ்ல வந்துடுறாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே. கிராண்ட் லீக்ஸ்ல விட நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் 1 or 2 டீம்ல மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கிரேஸ் ஹாரிஸ் லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஜார்ஜேவல் ரொம்ப 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 கம்மியா இருக்காங்க, ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. அமன்ஜித் கவுரும் லைக் ஒரு 35% தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது உங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு அவங்க ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஜி சுல்தானா அவங்களும் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ், ஐ திங்க் 3% 4% தான் இருக்காங்க. செகண்டா போல் பண்ண போறப்போ கண்டிப்பா அவங்க வந்து ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுல்தானாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்ஸ்மே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க சுல்தானாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஜே கலிட்டா அவங்களும் அமன்ஜித் கவுர் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கலிட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து as usual அமன்ஜித் கவுர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. அதாவது செகண்டா பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜே கலிட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட், செகண்டா போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 90% அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாங்க. பேட் செகண்ட் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது ஏன்னா அவங்க பேட்டிங்க்கு வராம கூட மேட்ச் முடிக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஒரு கான்செப்ட் தான். பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல as usual கிரண் நாகர் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா சின்னல் ஹென்ரி அண்ட் ஜார்ஜேவல் இந்த 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவங்களோட டீம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ ஹைலி மேத்யூஸ், நட் சிவர் ப்ரௌன், அமிலியா கேர் இந்த 3 பேர் மும்பை இந்தியன்ஸ்க்காகவும், தீப்தி சர்மா, எக்கில்ஸ்டன் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் இந்த 3 பேரும் யூபிக்காகவும் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல இருப்பாங்க. தென்
ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து யாஸ்டிகா பட்டியா ஆட் ஆயிடுறாங்க. ஹைலி மேத்யூஸ், நட்சூர் ப்ரௌன், அமலியா கேர், யாஸ்டிகா பட்டியா. தென் இதுல கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா, எக்கிள்ஸ்டோன் இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஹென்ரியும் சேர்த்து இந்த 8 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு ஆப்டா உள்ள வந்துடுறாங்க. இதுல சுமன் இஸ்மாயில் அவங்க வந்து இந்த 9வது ஆப்ஷனுக்கு மும்பை இந்தியன்ஸ்ல வந்துருவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஹர்மன்பிரீத் கவுர், ஸோ அவங்க வந்து 10வது ஆப்ஷனுக்கு உள்ள வந்துருவாங்க. ஸோ தென் அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஜார்ஜ் அவங்க வந்தாங்கன்னா இந்த 11 பேர் காம்பினேஷன்ஸ் வந்துடும். இப்படிதான் ஸ்மால் லீக்ஸ்க்கு மோஸ்ட்லி வருவாங்க. ஸோ இந்த 8 பேர்த்தையும் மஸ்டா வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 3 பேர்த்துல பேட் ஃபர்ஸ்ட்னா யாரு, பேட் செகண்ட்னா யாருங்கிற கான்செப்ட்ல நீங்க வந்து டீமை கொண்டு போய்க்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கிட்டத்தட்ட ஸ்மால் லீக்ஸ்ல 95% இவங்க 2 பேருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டனா வருவாங்க. நட்சூர் ப்ரௌன் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன். மேபி ஒரு 10% மீதி இருக்கக்கூடிய இந்த 10%ல நட்சூர் ப்ரௌன் கேப்டனுக்கும் தீப்தி சர்மா வைஸ் கேப்டன் இப்படி ஒரு காம்பினேஷன்ல தான் கிட்டத்தட்ட எல்லாரும் வருவாங்க. அதுதான் சேஃபான ஆப்ஷன். பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா வந்து நீங்க கிரேஸ் ஹாரிஸ் அவங்களுக்கு வந்து ரிஸ்கா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி சமயத்துல அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த செகண்டா பவுல் பண்ணும்போது ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதை பத்தி அவங்க பார்க்கறதுல இந்த கடைசி கட்டத்துல அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 17 ஓவருக்கு அப்புறம் கூட கொடுக்குறாங்க. லைக் மோர் தென் சம்டைம்ஸ் லாஸ்ட் ஓவர் கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கிடைச்சி பேட்டிங் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாங்கன்னா கேப்டனுக்கு கூட ஆப்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு டீம்ல கிரேஸ் ஹாரிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. எக்கிள்ஸ்டன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அமலியா கேர் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப 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 இன்க்ரீஸா இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன், தென் செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இவங்களை இந்த டைம் இவங்களை வந்து கரெக்டான சமயத்துல பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுல எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்லாக் ஓவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த டைம்ல கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிடுறாங்க. இந்த மேட்ச் மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நட்சூர் ப்ரௌன் தான். ஆனா இவங்க போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுறாங்க, பேட்டிங்லயே ஆடுறாங்க, பவுலும் பண்றாங்க. போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. பட் அமலியா கேருக்கு மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அமலியா கேருக்கு நீங்க கண்டிப்பா கொடுத்து பாருங்க. ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனா ரிஸ்கா கொடுத்து பாருங்க, உங்களுக்கு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.